இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்கிற மாதிரி உடம்புக்கு எல்லா சத்துக்களும் கிடைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உடம்பை ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இது ஒன்று போதும். தினமும் பாலில் ஒரு ஸ்பூன் கலந்து சாப்பிட்டாலே போதும், உடம்பை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கோ. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆரோக்கியமான ட்ரிங்கை நாம் இன்றைக்கி பனங்கிழங்கில் தான் செய்ய போகிறோம். பனங்கிழங்கில் கால்சியம், ஃபைபர், பொட்டாசியம், அயன் அப்படின்னு உடம்புக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது. நான் இன்றைக்கி 30 பனங்கிழங்கு வாங்கியிருக்கேன். இப்போ சீசன் தான், வாங்கி இதை செஞ்சுக்கோங்க. பனங்கிழங்கோட தோல் எல்லாத்தையுமே உரித்து எடுத்துருங்க. கம்ப்ளீட்டாக உரித்து எடுத்ததுக்கப்புறமா அதோட மேல் பகுதியில் இருக்கிற அந்த கொண்டை மாதிரி இருக்கிறத கத்தியால் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியோட 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பனங்கிழங்கு, அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், கொண்ட பகுதியை வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது கொஞ்சம் இது நல்லா கவர் ஆகிற மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தால் மூடி வச்சுட்டு மேலே ஒரு வெயிட்டை வச்சுக்கோங்க. ஆவி வெளியில் போகக்கூடாது. அப்போ தான் கிழங்கு முழுமையாக நல்லா வெந்து வரும். ஒரு 30 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுடுங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க. கிழங்கு நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கிழங்கு சூப்பராக வெந்திருக்கு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கிழங்க இந்த மாதிரி 2ஆக உரித்து எடுத்தீங்கன்னா ஈஸியாக வரும். உள்ளே இருக்கிற வெள்ளை கலரில் இருக்கிற அந்த குச்சியை வந்து தூர போட்டுடுங்க. இப்போது இந்த கிழங்கை சின்ன சின்ன துண்டாக உடச்சி எடுங்க. உடச்சி எடுக்கும்போது பாருங்கள், இது போல் நல்ல நார் நாராக இருக்கும். அந்த நார் எல்லாத்தையுமே உரித்து எடுத்து அதையும் தூர போட்டுடுங்க. நமக்கு வந்து கிழங்கு மட்டும்தான் தேவை. கிழங்கை இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக உடச்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் இப்படியே கூட சாப்பிடலாம். இப்படியே சாப்பிட்டாலும் உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்குது. குழந்தைங்க வந்து இப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த சூப்பரான ட்ரிங்கை நாம் செய்ய போகிறோம். அதே நேரத்தில் பெரியவங்களுக்கு வந்து பல்லு இல்லைனாலும் இதை கடித்து சாப்பிட முடியாது. அவங்களுக்கு நீங்கள் இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும். முக்கியமாக சுகர் இருக்கிறவங்க இதை சாப்பிடலாம். சுகரும் கண்ட்ரோலுக்கு வரும். இந்த மாதிரி நல்லா துண்டு துண்டாக உடைச்சதுக்கு அப்புறமா நல்லா வெயில் அடிக்கும்ல, அதில் வச்சு ஒரு வாரத்துக்கு நல்லா காய விட்டுடுங்க. ஒரு 4 நாள்லேயே இது நல்லா மொறுன்னு காஞ்சி வந்துடும். கிட்டத்தட்ட 1 வாரம் வச்சு நல்லா காய வச்சிங்கன்னா இதை நம்ம 6லேருந்து 1 வருஷம் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அதனால் வெயில் அடிக்கும்போது நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. காஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் கையால் உடைச்சி பார்த்தீங்கன்னா உடைக்கிறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த காஞ்ச கிழங்கு துண்டுகளை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்ல நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் மிக்சியில் தான் அரைச்சி எடுக்கிறேன். நீங்கள் அதிகமான அளவுக்கு செய்கிறதா இருந்தால் வீட்டில் அரைக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா மில்லில் கொடுத்து கூட நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி குருணை வந்ததுக்கப்புறமா மறுபடியும் அந்த குருணையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மறுபடியும் கிழங்கு துண்டுகளை போட்டுட்டு ஒவ்வொரு முறையும் அரைச்சி எடுத்துட்டு அந்த குருணையை மறுபடியும் அரைச்சிட்டு இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவை நல்லா பொடி ஓட்ட உள்ள அரிப்பில் சேர்த்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா நைஸான பவுடர் மாதிரி மாவு கிடைக்கும். மாவை கடைசியாக தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புட்டு மாவு மாதிரி திருன்னு, அதாவது கோல மாவு இருக்கும்ல, அந்த பக்குவத்துக்கு தான் இருக்கும். இந்த மாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல ஏர்டைட்டான டப்பாவில் போட்டிங்கன்னா 6லேருந்து 1 வருஷம் வரைக்குமே இது கெட்டு போகாது. இந்த மாவில் அதிகமான அளவுக்கு சத்துக்கள் இருக்குது. இந்த மாவில் நிறைய விதமான ரெசிபி செய்யலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மாவை ரெடி பண்ணி வச்சுட்டு அப்பப்போ ஏதாவது ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ஆரோக்கியமாகவும் வளருவாங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம தினமும் வீட்டில் பால் காய்க்கிற மாதிரி பாலை காய்ச்சி எடுத்துட்டு அதோட 1 ஸ்பூன் பனங்கிழங்கு பொடியை சேர்த்துருங்க. கூடவே தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பனங்கற்கண்டை நல்லா பொடி செஞ்சு அதை கலந்துக்கோங்க. இந்த ட்ரிங்கை 4 வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம். உடம்பை நல்லா ஸ்ட்ராங்காக தெம்பாக வச்சுக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பனங்கிழங்கு பொடியில் நம்ம நிறைய விதமான ரெசிபி செய்யலாம். வரக்கூடிய வீடியோக்களில் கண்டிப்பாக அந்த ரெசிபி எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன். ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.